ஜீ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சாமந்தி சீரியலில் ஆக்டர் விஸ்வா அவர்கள் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இல்லை 16 வருடங்கள் கூட சொல்லலாம் அவர் வந்துட்டு இந்த சீரியல்லேருந்து கேப் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இது எதனால் இந்த கேப் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு, இல்லை பர்பஸாக தான் நான் வந்து கேப் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கார்ப்பரேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தொடர்ந்து ஒரே விஷயத்தில், அதுவும் நான் இந்த சீரியல் சின்னத்திரை அப்படின்ற அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் வந்தேன். ஸோ ரொம்ப வருஷமாக நான் வந்துட்டு இதுலேயே இருக்கிற மாதிரி இருந்ததால் பர்பஸாகவே நான் வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த கேப் எடுத்துக்கிட்டேன். திரும்ப எதற்காக என்ட்ரி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மெட்டிஒலி பார்ட் 2 அந்த சீக்வல் வந்து வரவிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மெட்டிஒலி தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கேரியர் மாதிரி இல்லையா? ஸோ அதை வந்து நான் வந்து மறக்கவே கூடாது. அதோடைய சீக்வல் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கண்டிப்பாக நடித்து தான் ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த ஒரு பிஸ்னஸ் இதிலேருந்து திரும்ப இந்த ஒரு சீரியலுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஒரு சீக்வல் எனக்கு ஒரு 2.5 இயர்ஸ் பேக், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அதற்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ எப்படியும் சீரியலில் வரோன்னு ஆயிடுச்சு. அது எதுக்காக வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டேன்னு அப்படி தான் எனக்கு சாமந்தி சீரியல் வந்துச்சு. ஸோ ஓகே, நல்லா இருந்தது கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.